அருண்குமார், தற்போது இந்த புதிய தகவலானது வெளியாக இருக்கிறது. காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது ஃபரிதா, நேற்று இரவு அந்த 3 பேரையும் சுட்டு பிடித்த காவல்துறையினர் அந்த மூவருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கும் நிலையில அந்த காவல் காக்கும் பணியை மட்டும்தான் தற்போது வரை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் அந்த ஓரளவிற்கு நினைவுடன் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடம் பேச்சு நடத்தியதன் அடிப்படையில் தான் ஒரு சில தகவல்கள் மட்டும் தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்த பிறகுதான் இந்த மூவரையும் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வார்கள். தற்போது ஒவ்வொரு தகவல்களாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மூவரையும் தனியாக காவல் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் மொத்த தகவலும் வெளியாகும் என்பது தெரிய வருகிறது. ஏற்கனவே இந்த இளைஞர்கள் கொலை, கொள்ளை மற்றும் வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது தற்போது வரை தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த இளைஞர்கள் 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கொலை சம்பவத்திலும், அதே போன்று கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்திலும் தொடர்பு இருக்கிறது. இந்த மூவரும் கூட்டாகத்தான் எல்லா சம்பவத்திலும் ஈடுபட்டு இருப்பது என்பது தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தகவல்களுமாக கிடைக்கப்பெற்று வருகின்றன. ஒவ்வொரு தகவல்களின் அடிப்படையிலும் காவல்துறையினர் தனித்தனியே விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.